உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 4ஆம் வாரம் வியாழன். தான் உயிர் துறக்கு முன் தாவீது தன் மகன் சாலமோனுக்கு கூறிய அறிவுரை இன்றைய வாசகமாய் அமைகிறது. தாய் தகப்பன் மற்றும் துறவற குருத்துவ நிலை தலைவர்கள் தமவர்க்கு கூறக்கூடிய சிறந்த அறிவுரையாக இப்பகுதி விளங்குகிறது. மனத்திடன் வேண்டும். தாம் இறக்கப் போவது கண்டு சாலமோன் உறுதி தளர்ந்து விடக்கூடாது என்பது தாவீதின் அறிவுரை. துன்பம் கண்டு துவண்டு விடாதிருத்தல் கிறிஸ்துவ வாழ்வின் சின்னம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 12:2. எனவே எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயர் 12:1. ஆம், எவ்வளவோ எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட இயேசுவை சிந்தையில் இருத்துவோமானால் நாம் மனம் சோர்ந்து தளரவே வாய்ப்பில்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். திருப்பாடல் 125:1. மனதில் உறுதி வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இறைவனுடைய கட்டளைகள் அவரது அன்பின் வெளிப்பாடுகள். அவற்றை தாங்க முடியாத சுமையாகவோ பாரமாகவோ எண்ணாது இறைவனை போன்று தூய்மையாய் வாழ நமக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்புகள் என்று உணர்ந்தோமாயின் கட்டளைகளை கடைபிடிப்பதில் யாதொரு துயரமும் இராது. உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் உம் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும். திருப்பாடல் 119:112 என்று வாழ்பவர்க்கு உமது திருச்சிட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவுமில்லை. திருப்பாடல் 119:165. இவ்வாறு இறைவனின் கட்டளைகளை பின்பற்றி நடப்போருக்கு அக்கட்டளைகள் பொன்னையும் மணியையும் விட மேலானவை, தேனினும் சுவை மிகுந்தவை. 119, 103, 127 திருப்பாடல்கள். என் பகைவர் உம் வார்த்தைகளை மறந்து விட்டதால் அவர்கள் மீது நான் கொண்டுள்ள தனியாத ஆர்வம் என்னை எரித்து விடுகின்றது. திருப்பாடல் 119, 139 என்று நாமும் கூற முடியுமா? ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். கட்டளைகளை பின்பற்றுவது என்பது ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகும். 2-3. அரைகுறையாக ஆண்டவரை பின்பற்றுவது என்பது இயலாதது. முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவரை அன்பு செய்ய வேண்டும். அவர் திருமுன் நடக்க வேண்டும். 2-4. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கசக்கி விடுவேன். திருவெளிப்பாடு 3:15-16 என்று லவோதிக்கேயா திரு அவைக்கு கூறிய சொற்கள் நமக்கும் கூறப்படுமா? நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. லூக்கா 16:13 என்ற சொற்கள் எவ்வளவு உண்மை என்பதை உணர்வோமா? தனித்த பீடத்திலே இறைவனை நம் இதயத்தில் வைத்து வழிபடுவோமா? அல்லது அங்கே பிற குட்டி தெய்வங்களான பணம், பதவி, புகழ், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை முதலியவற்றிற்கும் பீடங்கள் கட்டி தூபமிடுவோமா? நற்செய்தி மார்க்கு இயல் 6 இறைவாக்கியங்கள் 7-13. இயேசு ஏற்கனவே 12 அழைத்திருந்தார். 3
13-19. இதுவரை அவர்கள் அவரோடு இருந்தனர். இப்பொழுது கலிலேய பகுதியில் மத்தேயு 10:5-6 அவரை போல் 1:14-39 சீடர்களும் நற்செய்தியை அறிக்கையிட இயேசு அவர்களை அனுப்புகிறார். மறைத்தூது பணியில் அவர்களுக்கு முதல் அனுபவம் இது. இணை சட்டத்தின்படி 19:15 சாட்சியம் சொல்ல 20 தேவைப்பட்டதாலும் 20 செல்வதே யூதர் வழக்கமாய் இருந்ததாலும் திருத்தூதர் பணி 3:1, 13, 1:13, 15:39, 40, லூக்கா 7:18, யோவான் 1:37. ஒருவேளை ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறி துணையாய் இருந்து கொள்ள இயேசு விரும்பியதாலும் அவர்களை இருவராக அனுப்பி வைக்கிறார். நற்செய்தி அறிவிப்பு தனி முயற்சி அன்று, அது கூட்டுக்குழுவின் பணியாகும். தமக்குள்ள அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கு அளிக்கிறார். பேய்களை ஓட்டி பிணிகளை நீக்கி தூதுரைக்காகவே இவர்களை அழைத்தார். 3:14, 16, 12, 13. பேய் ஓட்டுவது அவர்கள் போதிக்கும் நற்செய்திக்கு சான்றாய் இருக்கிறது. அதே வேளையில் இறையரசு நிறுவப்படுவதின் அறிகுறியாகவும் இருக்கிறது. 1:27. நற்செய்திக்கு சான்று பகர்வோரிடம் இன்று நாம் அருங்குறிகளை காண்கிறோமா? இல்லையென்றால் ஏன்? பணியாளருக்கு இயேசு கூறும் அறிவுரை. இவ்வுரையை மத்தேயு விரிவாக கொடுக்கிறார். மத்தேயு 10:5-12. மார்க்குவோ 2 வாக்குகளில் சுருக்கி விடுகிறார். எளியவர்களாய் வாழ வேண்டும், இறை பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளுமின்றி நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. இன்றைய திரு அவையில் நம் நற்செய்தி பணி பலன் அளிக்காததற்கு முக்கிய காரணங்கள் நம் ஆடம்பர வாழ்வும், நாம் பணத்திலும் நிறுவனத்திலும் நம்பிக்கை வைத்திருப்பதும், என்றும் நம் வாழ்வில் எளிமை விளங்குமோ அன்று தான் நாம் கூறும் இயேசுவின் நற்செய்தியும் விளக்கமாகும். நின் இருள்தாள் துணை பிடித்தே வாழ்கின்றேன் நான், நின்னை அல்லால் பின்னை ஒரு நேயம் காணேன். திருவருட்பா என்பது நமது விருது வாக்காய் அமையட்டும். பணியில் வெற்றி தோல்வி. வெற்றி தோல்வியை எவ்விதம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தெளிவுபடுத்துகிறார் இயேசு. போகின்ற ஊர்களில் வீடு வீடாக அலைந்து கொண்டிருக்கலாகாது. வரவேற்பவர் வீட்டில் தங்கி அவர்கள் கொடுப்பதை ஏற்று திருப்தி அடைய வேண்டும். லூக்கா 10:17, லூக்கா 10:7. நற்செய்தியை வரவேற்காத இடத்தில் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்றும் அறிவுரை வழங்குகிறார். ஏற்காதவர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்க பணிக்கிறார். எதிர்சாட்சியாய் உங்கள் காலில் இருக்கும் தூசியை தட்டிவிடுங்கள் என்கிறார். யூத சட்டப்படி புற இனத்தார் பூமியை மிதித்துவிட்டு பாலஸ்தீன் திரும்பும்போது யூதர்கள் அவ்விதம் செய்வர். பவுலடியாரும் பர்னபாவும் இவ்விதம் செய்தனர். திருத்தூதர் பணி 13:51, 18:6. இஃது ஒரு சாபமன்று, ஆனால் வழங்கப்பெற்ற மீட்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு ஓர் அடையாளம். இன்று நற்செய்தியை ஏற்காதவர்களை நாமும் இடித்துரைக்க கடமைப்பட்டுள்ளோம். குறிப்பாக ஏழை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் பலம் படைத்தோரை நாமும் எதிர்த்து சவால் விட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நற்செய்தி பணியில் கடமை ஆகிறது. நகுதற் பொருட்டன்று நட்பு, மிகுதி கண் மேற் சென்று இடித்தற் பொருட்டு. குறள் 784. ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த நற்செய்தி பணியை நிறைவாய் ஆற்றிட வரம் வேண்டுவோம். இத்திருப்பலியில் இறைவன் இயேசு என்றென்றும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.